ஸோ டூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டூல்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் ஒன்று இருக்குதுன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. உங்கள் முன்னாடி டேபிள், அந்த டேபிளில் ஒரு ஸ்க்ரூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஸ்க்ரூவை கையிலேயே ரிமூவ் பண்ணணுன்னா அவங்களால ரிமூவ் பண்ண முடியுமா? அதாவது வேறு எதுவும் யூஸ் பண்ண, வெறும் பேர் ஹேண்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, கஷ்டம்னா அப்போது பலசாலியை யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு கஷ்டம். சரி, ஓகே, ஒரு ஜிம்மில் மாஸ்டராக இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வந்தால் அவருக்கும் கஷ்டம். அர்னால்டு ஷ்வார்ஸெனெகர் கூட்டிகிட்டு வந்தால் அவருக்கும் கஷ்டம். அவர் உடச்சி வேணால் ஸ்க்ரூ எடுத்து தருவார் வெளியே டேபிளை. பட் கையிலேயே ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஐ மீன் ரொம்ப ஹார்ட்லி பாசிபிள். ஓகே, அப்போது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்னு ஒரு டூல் கொடுத்தா ஒரு குழந்தை கூட அது ஈஸியாக ரிமூவ் பண்ணும். கரெக்டு தானே? ஸோ ஒரு குழந்தையினாலேயே ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பலசாலிக்கே கஷ்டம் அப்படின்னா அதுக்கு காரணம் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு டூல், ரைட்? கரெக்டான நாலேஜோட கரெக்டான பர்சன் கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக யாருனால வேணாலும் சால்வ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அப்பேற்பட்ட டூல்ஸ் தான் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டூல் நம்ம பார்க்க போகிறோம். KHM, கேஎன்ஸ் ஹைரார்கி மாடல், KCC, கேஎன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட், KTM, கேஎன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல். அது என்ன KN அப்படின்னா கார்த்திகேயன். ஸோ என்னோடய நேமில் அதில் போட்டிருக்கேன் அந்த டூலோட நேம். ஏன் உங்கள் பேரை போட்டீங்க? பிகாஸ் ஐ இனோவேட்டட் த டூல். அப்படின்னா எங்கேயோ படிச்சுட்டோ புக்லேயோ பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்லி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தெரியும், மோர் தென் as of now 17 இயர்ஸுக்கு மேலே நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இந்த 80-20 Pareto's பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை வந்து எஸ்பெஷலி நான் வந்து இதை க்ரியேட் பண்ணது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்காக, ஸ்டூடெண்ட்ஸுக்காக, எஜுகேஷன் மெத்தடாலஜியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் டிஃபைன் பண்ணேன். பட் அந்த இடத்துக்கு மோர் தென் 3 இயர்ஸ் வந்து நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமான்னு பார்த்தேன். எனக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஐ ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதுக்கப்புறம் இக்கிகைங்கிற ஒரு டூலை நான் பயன்படுத்தி பார்க்கும்போது எனக்கு இது எந்த இடத்துல யூஸ் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு புரிஞ்சுது. அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் கரெக்டாக எடுத்துக்குவாங்கன்னு தோணுச்சு. அந்த பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட கொடுக்கும்போது நிஜமாகவே கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. பெரிய ரிசல்ட்டு நிறையா பேத்துக்கு வரக்க ஆரம்பிச்சது ரொம்ப கம்மியான நேரத்தில். ஃபேன்டாஸ்டிக். அப்போது இந்த 17 இயர்ஸ் நான் பண்ண ரிசர்ச்சில் இருக்கிற எசன்ஸ் எடுத்து நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் 17 வருஷத்துக்கு உண்டான டைம் உங்களுக்கு மிச்சமாகும்ல. அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகலை அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹார்ட் ஒர்க் பண்ணுற யாருனாலையுமே பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகாது. பிஸியாக இருக்கிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ரைட், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் பேங்க், அதாவது ப்ரொடக்டிவாக இருக்கிறவங்களுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகும். பிஸியாக இருக்கிறவங்களுக்கு ஃபில் ஆகாது, ப்ரொடக்டிவாக இருக்கிறவங்களுக்கு தான் ஃபில் ஆகும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபில் ஆகாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகும்னா அந்த கோயம்பேடில் மூட்டை தூக்குறாங்க இல்லையா, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. அந்த மாதிரி உண்டான ப்ளூ காலர் பீப்புள், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க தான் வந்து பென்ஸ் கார் வச்சுருக்கணும், பல மாடி கட்டடங்கள் ஓனாக வச்சுருக்கணும். பட் ஸ்டில் அவங்க வந்து மணிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஹார்ட் ஒர்க்கில் பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகாது, ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் ஃபில் ஆகும். அப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேணுங்கிறதுக்கு தான் அந்த நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்கில்லாக பண்ணுறது, ஸ்கில்லை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இட் மேக்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டாக வந்து உருவாகுது. ஸோ அப்படி அந்த ரிசல்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த டூல்ஸ், ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றக்கூடிய இந்த டூல்ஸ் இப்போ அடுத்தது நாம் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக தெரியும். இமீடியட்டாக அந்த ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நம்ம போகலாம்.